எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 4 ஹவர் பேக்கேஜ் கொடுத்தாங்க. அது போட முடியல. சரி அப்படின்னு இது பண்ணாச்சு. இப்போ அதே டியூட்டி தான். 2வது இப்போ சாயங்காலம் இப்போ டியூட்டி போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே பிக்கப்புன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ், இந்த பொத்தேரியில் இருக்குல்ல எஸ்ஆர்எம் காலேஜ், அங்கே பிக்கப்பு. மாதவரம் ட்ராப்பு. கஸ்டமரை மாதவரத்தில் ட்ராப் பண்ணணும். கஸ்டமர் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி முடிஞ்சு வந்துடுங்கன்னு. நம்ம இப்போ ரஷ்ஷாக போயிடணும். ஜஸ்ட்டு இவன் இந்த ரவுண்டானால் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு. அண்ணா கொஞ்சம் இல்லை, எனக்கு அவசரம். கஸ்டமர் அங்கே நிற்கிறாங்க. இந்த சங்கீதா ஹோட்டலுக்கு முன்னாடி பிரிட்ஜில் மேலே ஏறி யூட்டனை போட்டு பறக்கணும். பறந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறது, அடித்து பிடிச்சி ஓடணும். ஓடிட்டு இருக்கு அடித்து பிடிச்சி. ஏய் நில்றா கொஞ்சம். பின்னாடி ஒரு லாரிக்காரன் வேற ஹார்ன் அடிக்கிறான். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியலையே. நான் வேற அங்கே நிலையில இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் இந்த பக்கம் தாம்பரம் பக்கம் கிட்ட வந்துட்டேன். அதுதான் பிரச்சனை. ஓ மை காட். மேப்பு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் காமிக்குது. ஒரே நிமிஷம். மேப்பு நம்ம சிஸ்டம் மேப் இது 15 மினிட்ஸ் காமிக்குது. கஸ்டமர்கிட்ட 10 நிமிஷம் வரான்னு சொல்லிட்டேன். 10 என்ன பண்ணுறதுக்கு போவான். கஸ்டமர் நல்ல கஸ்டமர், வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ இப்படி வச்ச ஸ்டேரிங் கீரிங் எல்லாமே வண்டி ஃபுல்லாக தெரியுது. என்ன பறப்போம் போயிட்டு. இன்னைக்கு ஆனால் ஒன்றுமே இல்லை. வெரி பேட் டே டுடே. என்னடானா காலைல 4 மணி நேரம் பேக்கேஜ் கொடுத்தாங்க. அது வந்து என்ன ஒரு 840 ரூபா போடுவாங்க. இப்போது ஈவினிங் இப்போ ஒரு 4 மணி நேரம் பேக்கேஜ் கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு 840 ரூபா போடுவாங்க. அவ்வளோதான், 1600 ரூபா. அதில் நான் வந்து கேஸே 700 ரூபாய்க்கு போடணும். 600லேருந்து 700 ரூபாய்க்கு கேஸே போடணும். எனக்கு சம்பளம்னு எடுக்கணும் ஒன்று, வண்டிக்குன்னு ஒரு எடுத்து வைக்கணும். அதுதான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ என்னடான்னா, இந்த வருஷம் 30,000 ரூபா இன்சூரன்ஸ் வருது. அது ஏன் நம்ம டெய்லி 100 ரூபா வர்றதில்ல, டெய்லி 100 ரூபா எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த 30,000 ரூபா இன்சூரன்ஸ் கட்டும் போது 30,000 ரூபா போகுது கட்டுறோமே அப்படின்னு இருக்குது. எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எங்கிட்டாச்சும் வாங்கி, ஏன்னா எல்லாருமே இப்போ கையில் வச்சு யாரும் கட்ட முடியாது. இந்த இதில் எல்லாருமே வாங்கி தான் கட்டுறாங்க. கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள் சார். டிபி கணேசன் ஆடிட்டோரியம். ஓகே சார். நான் வந்துடுறேன். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகே சார். டிபி கணேஷ் ஆடிட்டோரியம். ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். ஒரு 12 மினிட்ஸ் காமிங்க சார். வந்துடுறேங்க சார். ஓகே. தேங்க்யூ. கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஐயோ உள்ளே நிற்கிறாங்களா? சரி, அவங்க 4:45 சொன்னாங்களா ஃபஸ்ட்டு. அதனால தான் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து 4 மணிக்கு மேலே கிளம்புவோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து டக்குன்னு அவங்க முடிஞ்சிச்சு போல். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். டிபி ஐயோ என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டேனே. ஐயோ இதில் வேறு ரெக்கார்டு வேறு கிடையாது. டிபி கணேஷ் ஆடிட்டோரியம் ஏதாவது சொன்னாங்க. கரெக்டு. அங்கே போய் பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணிட்டு மாதாவத்தில் விட்டுருணும். அதுக்கு முன்னாடி என்னமோ பேசிகிட்டு இருந்தேனே, அதையும் மறந்துடுறேன். இந்த இன்சூரன்ஸ் அதான் இந்த பார்த்தீங்களா, இன்றைக்கி 1600 ரூபா தான் இந்த 2 OTக்கு வச்சு என்ன பண்ணுறது. 1600 ரூபாயை வச்சு எனக்கு நான் சம்பளம் எடுப்பேனா இல்லை வந்து
வண்டிக்கு 19,500 டியூ மாதம். அப்போ அது கொத்து மதிப்பாக கணக்கு போட்டால் கூட 20,000 கணக்கு போட்டால் 600 வருமா? ஆமாம், 6 18 700 வண்டி இஎம்ஐக்கு எடுக்கணும் டெய்லி. எனக்கு ஒரு 800 சம்பளமாச்சு வேணாமா? இப்போலாம் 800 சம்பளத்துக்கே வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. 800 சம்பளமாச்சு எனக்கு வேணும்ல. 800 வண்டிக்கும் இதுக்கும் எடுத்தாச்சு. கேஸ் போட்ட காசு நட்டோம் இன்னைக்கு. என்ன பண்ணுறது? அதில் நம்ம இன்சூரன்ஸுக்கு 100 எடுத்து வைக்கணும். எப்படி எடுத்து வைக்க போகிறோம்? ஓலா ஊபர் ஏதாவது ஒன்று ஓட்டி ஒரு கேஸுக்கு நாளைக்கு கேஸுக்கு ஒரு 300 எப்படியா எடுத்துட்டோம்னா போதும். 300 இது ஒரு 100 எடுத்துட்டோம்னா போதும், நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஓலா ஊபர் எதுவும் வருதானே. எனக்கு இன்னொன்று சொல்லணும். நான் ஆக்சுவலாக 3 சப்ஸ்கிரைபர் ஏறியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பேசின வீடியோ வந்து ஒரு 700 பேர் பார்த்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இன்னும் வர நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்களா அது வேறு எதுவும் தெரியல, தெரில. ஆனால் 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேருக்கு நன்றி. மீதி அந்த 20 சப்ஸ்கிரைபர் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான். இந்த 3 பேர் வந்து நம்மளை வீடியோ போட்டதை பார்த்து 3 பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர்த்துக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று நம்ம எல்லாரும் பெரிய ஆள் ஆகணும் அப்படி இப்படின்லாம் அதுக்காகலாம் எதுவும் இது பண்ணல. ஏதோ இது பண்ணுறாங்க. நமக்கு அன்றாடங்காட்சி அதை ஓட்டுறதுக்கு நமக்கு வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று என்ன வருது பார்ப்போம். என்ன தான் தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. என்னடா அவன் அப்படி சொல்கிறான், இவன் எப்படி சொல்கிறான், அவன் இவ்வளோ பண்ணுறான். சரி, என்ன தான் இது போ தெரிஞ்சுக்கணும்ல, நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த சேனல் பார்ப்போம் என்ன ஓடுது இது ஒன்று. சரி மக்களே, நான் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.